ரேடியோவில் பாட எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த பாட்டு ஒன்று பிடிக்கலையா? குண்டா கஞ்சி சோறு வாயிலையா அந்த 4 பேர் நடுவுல 4 பீர் பாட்டில் இருக்குது. 4 பீர் பாட்டில் ஆமா 4 பீர் பாட்டில் ஆளுக்கு ஒரு பீர் பாட்டில் போல இது. அதுல ஒருத்த என்ன ஆச்சுமா குடுகுன்னு மடமான பீர் எடுத்து குடுகுன்னு ஓடி போய் பெரிய ஆலமரம் ஒரு ஆட்டு பிடிங்கி கூட்டி தோல் மேல வச்சுன்னு குடுகுன்னு ஓடுறாமா. இரண்டாவது நாள் என்ன செய்யலாம் அவளை பார்த்துட்டு உள்ளார போய் குடுகுன்னு மடமான ஒரு பீர் எடுத்து குடுகுன்னு ஓடி போய் பெரிய தென்னை மரம் உச்சி ஒரு சரி பிறகு குடுகுன்னு பீர் எடுத்து குடுகுன்னு ஓடி போய் பெரிய தென்னை மரம் உச்சி ஒரு ஆட்டு பிடிங்கி கூட்டி தோல் மேல வச்சுன்னு அவனுக்கு முன்னாடி இவன் ஓடுறாஜுமா. சரி திரிபாஷ் என்ன செய்யலாம் இவனுக்கு 2 பேரும் படுக்கிற பார்த்து 3வது போய் எழுந்து குடுகுன்னு மடமான பீர் குடுகுன்னு ஓடி போய் கருப்புல போய் டவுசரை வந்து போடுறாஜுமா. ஆமா ஆமா டவுசர் போட்டு என்ன செய்யலாம்? ஏன்னா அந்த பையன் கோமன் கட்டினா பாரு டவுசர்ல டவுசரோட கோமன் கட்டினா டவுசர் உள்ள போடுனா வெளிய போடுனா டவுசர் மேல போடுனா அது உள்ள கோமன் கட்டினா ஓ டவுசர் உள்ள கோமன் கட்டினா சரி கோமன்ட்ட உருவி 1000 செம்பரியாடு மேஞ்சிட்டு போற அந்த கர்மல அந்த 1000 செம்பரியாடு குச்சி அந்த கோமன்ல போட்டு மூட்டை கட்டி தூக்கி தோல் மேல வச்சினே அவனுங்க 2 பேரும் மூல இவன் 3ஆவதுல இவன் ஓடுறாஜமா முன்ன. சரி போர் வாய்ஸ் என்ன செய்யலாம் இவனுங்க 3 பேர் பண்றத பார்த்து 4வது போய் ஏந்து குடுகுன்னு மடமான பீர் எடுத்து குடுகுன்னு ஓடி போய் பெரிய அரச மரம் அடிவாரி சத்து போய் வேறோட சாயுது. இந்த 4வது ஆள் போனா பாரு மூகலகர ஒரு மயிரை புடிங்க குட்டு குட்டா நின்று பார்த்துக்கணும். சரிமா இந்த 4 பேர்ல யாரு பலசாலி யாரு திறமசாலி யாரு புத்திசாலி அரசமர சாய்ந்தது மூக்கு போட்டு முட்டு கொடுத்தா சத்தியமா அவங்களே இல்ல 4 பேர்ல எவனவே பலசாலி இல்ல. அப்ப யார் தான் பலசாலி? உள்ள புடிங்கிற பாரு மொத்தா நான் தான் பலசாலி. நான் தான் ஒரு அறிவு கொண்ட புத்தி கொண்ட உட்காந்து நின்று சொல்லிக்கிறேன். உட்காந்து சேர் போட்டேன் நீ சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னர் வாழ்க மகாராணி வாழ்க என்ற வாயார வாழ்த்துக் கொண்டிருக்கிறார். முறை என்பது முறையிட்டு பார்த்தால் கிடையாது மன்னா கிடையாது. அப்படியா? ஆமா. அது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முப்பெரு விழா ஏற்பாடு நடத்த வேண்டும். அண்ணா முப்பெரு விழா என்றால் என்ன? அதற்கு எனக்கு விளக்க வேண்டும். எனக்கு சிறப்பு என் தம்பி சந்திரஜானுக்கு மறுபடி கூட்டவில்லை. என் தங்கை குணவதிக்கு திருமணவில்லை. இந்த 3 விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதுக்கு நான் ஏற்பாடு நீங்களா செய்யுங்கள். உணவு அருந்தி விட்டு உறங்கிறான். திடீர்னு இளவரசர் வருகைக்காக மங்கள வாரியம் மயிலாட்ட ஒயிலாட்ட கரகாட்ட சிறப்பாக இருக்கிறது.
அப்படி இருக்கு. நானும் இந்நாட்டு மன்னருக்கு இரண்டாதார மனைவியாக மோகனா என்று பெயர் பெற்று எவ்வித தொழில் அவர் சிறப்பட வாதி வருகிறேன். அடுத்த என்னுடைய கணவரை சந்திப்பதற்கு என்னுடைய கணவரை சந்திப்பதற்காக இந்நாட்டு காவலை பார்க்க வேண்டும். என்ன காவல்? தூக்கு மாட்டேன்னு சாவுடா. வந்தது வரவங்க யாரு தூக்க மாட்டேங்குது சாவு அரசாமி கால் கொடுக்கல. ஏன்டா கால சாப்பிடா என்னடா ஒண்ணு தேவை திட்டு
எங்கடா போயிட்டு வர அது அம்மாட்டா வேற எதுக்கு இந்த ஊரு தெரியாது வெள்பாக பட்டம் இந்த ஊரை வரத்துக்கு வருவதற்கு 1 மணி நேரமா காத்துவோம். பிறகு அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழித்து ஒரு என்னடா சொல்றேன் என்ன பார்த்தா பஸ் மாதிரி தெரியுதா இல்ல பஸ் படிக்கட்டிக்கு எதனா ஃபிட் பண்ணி வச்சுக்கிறாங்களா பஸ் பிள்ளைங்க விளக்கமா சொல்லு எல்லாரும் போய் பின்னாடி ஏறினாங்க எல்லாரும் ஏறி உள்ளே போய் பார்த்தேன் இடமே கிடையாது அவ்வளவு ஒரு கூட்டம் எங்கப்பா அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்திலே வச்சுட்டு உட்காந்து பார்த்தா அந்த பஸ்ஸுக்கு ஒரே ஒரு டிரைவர் பன்னட பரதேசி இந்த உலகத்துல எத்தனை பஸ் இருந்தாலும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு டிரைவர் கம்பல்சரி இருப்பாங்க பரவாயில்ல அவர் ஒரு வேலை செய்யறாரு அப்படி என்ன வேலை செய்யறாரு ஒரு வேலையா அதே மாதிரி ரவுண்டா ஒரு சாம்பார் கட்டுக்கு அது தாமரை தண்ணி கிடையாதுப்பா அதுக்கு பேர் தான் ஸ்டேரிங் ஆமா அதுவும் போட்டு விடுமா ரவுண்டு பத்தே ஒன்று அதுக்கு பேர் தான் கிளட்ச் ஆமா அதுவும் போட்டு விடுமா அது வந்து பட்டுப்படி போய் வந்து முறிக்கணும் அது கையில் அதுக்கு பேர் தாண்டா கீரி ஆமா இதெல்லாம் விட போட்டோமா போகட்டும் அந்த மாசத்துக்கு ஒரு அதிசயத்தை டேய் பஸ்ல என்னடா அதிசயம் அது இந்த பக்கம் சைடுல ஒரு இந்த டேய் காவலியா அது மேல கை வச்சு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கும் அதுக்கு பேர் தான் ஆறு ஆமா எத்தனை போட்டு வச்சு ஒண்ணு மாதிரி நம்ம ஓடுறோம் நல்ல பொண்ணுடா பையன் இது அத்தனை வேலையும் வேலையும் அந்த ஒரே ஆள் செய்யறாரு எனக்கோ எனக்கு என் மனசு உதவி செய்யலாமே சொல்லிவிட்டு அப்படி போய் முடிக்கிறது அது 2 கையிலும் பிடிச்சிக்கிட்டு ஆட்டியோட பாதி என் கையால புடிங்க வந்துச்சுன்னா ஐயோ எதிர ஒரு லாரி வண்டி வந்துச்சு அந்த லாரில கொண்டு போய் மோதி எல்லாருக்கும் அடி அது அடிப்படவும் நீ மட்டும் எப்படி அதிர்ஷ்டவசமா பாய்ச்சி வந்து ஜனங்கள் அடிப்பட்டாங்களே அவன் அப்படியே விட்டுட்டு வர முடியாதுப்பா என்ன செஞ்சேமா என்னப்பா செஞ்சேன் அடிப்பட்டவங்களை மொத்த பேர் இட்டு போய் மெக்கானிக் சேர்த்துட்டு பஸ் இட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு எப்பா என்ன புதுசா சொல்றேன் சொல்லு பாப்போம் அடிப்பட்டவங்க மொத்த பேர் டேய் வரபாக்கி அடிபட்டவனே மருந்துமனையில சேர்த்துட்டு ஆக்சிடென்ட் எல்லாமே மாத்தி சொல்லிட்டு கொட்டி அது பண்ணிக்கிட்டாயே அடுத்து யாரு
இதரா ஏய் அஜி கால் வலிக்குற ஒண்ணு முடியுதா நீ அதோ இருக்கியா எங்கால முன்னதான் இல்லைங்க. ஏய் வட்டி என்று என்னை அதிபர் அழைத்த காரணம் யாது? அப்படி என்னங்க சந்தோஷமான விஷயம்? ஒன்றும் விளங்கவில்லை. ஏய் டைம் சொல்லி குடுங்கடா மூணா டைம் நாலா டைம் அதான் காப்பா அது போயிட்டா நினைக்கிறேன் நினைக்கிறேன் வாழ இல்ல என்ன தெரியுமா அவருடைய குழந்தை நடத்தா இல்லைன்னு சொல்லலுங்க. ஆனா அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயசுல 10 மாசத்துல நான் பெற்காவிட்டாலும் பெற்றெடுத்த பிள்ளையாக தான் பார்த்து வருகின்றேன். இது வரைக்கும் பெற்றெடுத்த பிள்ளையாக தான் பார்த்து வருகின்றேன். இனி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கூட அப்படி பிறகு நான் சந்தோஷப்படுறேன். நான் சொல்வதை கவனமாக கேள். மோகனா, நீ நாட்டுக்கு தான் மகாராணி. வீட்டுக்கு என்னைக்குமே நீ சேராச்சாரி. சேராச்சாரியாகத்தான் இருக்க வேண்டும். அதை நீ மறந்து விடாதே. போய் நிறுத்துங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை வரைக்கும் இருக்கிறதா? இந்த நாட்டுக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் இந்த அரண்மனைக்காகவும் தங்கியும் ஒரு தம்பியை வளர்ப்பதற்காக நான் எப்படிதான் பாடுபட்டிருப்பேன், எப்படிதான் கஷ்டப்பட்டிருப்பேன். அப்படி இருக்க பொழுது அடிய மோகனா, இந்த நாட்டுக்கு மகாராணி, இந்த வீட்டுக்கு எனக்கு போய் வேலைக்காரன்னு சொல்றீங்க. இந்த வீட்டுக்கு நான் எனக்கு போய் வேலைக்காரன் எடுத்துருப்பேன்.
நாடாக மண்ணோட கொட்டி புகையும் இந்த புள்ளி பூமியை கட்டி அரசாங்கம்னா பேக்கடி தம்பி ஆடு பாக்குறோம் பாம்பு போல் கொடி படர்த்து பவளம் போல் இதை விரித்து அந்த இதையிலே பூட்டப்பட்ட பூவை போல எனக்கு தேவையான அருமை தம்பி சந்திரசேகரே. தோசை இட்லி வடை அப்புறம் புளியா தொக்கு ஓ சாப்பிடுவீங்க இவன் துண்ண மாட்டான் பின்னாடி யாரு கொத்து வந்துருவோம். ஏய் இளவரசர் நான் இருவரும் பாசத்தை பரிமாறிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் இருவரும் என்ன செய்றீங்க நான் கூட யாரு யாரு என் தங்கச்சி அவனை குத்துக்கிறேன் சரி அவன் முன்னாடி நான் வச்சுக்கிறேன். என்னடா போறேன் நான் மட ஒரு பைப் பிரகாஷ் அந்த சூப்பரா வச்சுக்கிறேன் டேய் இறங்க பாரு அந்த வழி என்னன்னு தெரியும் ஆனா சிரிக்க சென்று எடுத்துறே சொன்னது கேட்டு தலைவர் சிரிக்கிறாங்க பாக்குறாங்க லைட்டா பாறான் தலைவர் புரியும்படி எடுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு தேவராஜ் அவங்க அப்பா இல்லையே பிரகாஷ் அந்த பப்ளாஸ் போடுறாரு தெரியாம என் தங்கச்சி அவனை டேய் இலப்ப தேவராஜ் அவங்க அப்பா கரெக்ட்டா சொன்னது போட்டு அடிக்கிறான். அவர் மூணு பேர் அவரு அவார்டு என்ன கூட மூன்று பக்கம் ரஜினி வீட்டுக்கு வந்துச்சு வாழாத வந்த பொண்ணு மாடி அப்படியே வச்சிருக்காங்க என்னடா மாடி கடையில அவார்டு டேய் டேய் செய்றாங்க டயலாக் சொல்லி முன்னதானே இது மாதிரியா மாதிரியா வெளிநாடு போய் படிச்சுட்டு பச்சாரு எங்க பஜார் மாதிரி ஒண்ணு போறோம் இப்படி பேசுறான் நானே கேக்குறேன் ஏண்டா அயல்நாடு இளவரசர் படிச்சாரா படிக்கல சந்தேகமாகுதா ஏய் சந்தேகம் தொத்து வியாதி யாருக்கும் சந்தேகம் பண்ண கூடாது அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அந்த சந்தேகம் உடனே தீர்க்கணும் உனக்கு என்ன சந்தேகமோ தீர்க்கணும் நீ படிச்சாலும்னாக்கா நான் 3 கேள்வி கேட்பேன். இது கரெக்டா படிச்சா பஞ்சால் தான் இல்லைங்க பஞ்சால். ஏய் நீ படிக்காதவே நான் படிச்சேன். என்ன 3 கேள்வி கேட்க போறியா ஏய் 3 கேள்வி என்னடா நீ 3000 கேள்வி நான் பதில் சொல்ல நிக்கிறேன் 3 கேள்வில முதல் கேள்வி முதல் கேள்வி ஒரு பெண்ணை திடீர்னு ரோட்ல கொலை பண்ணி போட்டுக்குது. அந்த பெண்ணுடைய பாடி அடா பாவி ஏன்னா என்னடா கேள்வி கேக்குற ஏய் ஒரு படிச்சு கொடுக்க வேற கேள்வி கேக்குற ஏய் ஒரு பெண்ணு நடுவால கொலமடி போட்டுருக்கு பெண்ணுடைய பாடி எங்க இருக்கு கேக்குறே ஏண்டா ஏன் எனக்கு தெரியாதா நாயே அது ஹோட்டல்ல இருக்குது வீட்டுல அரசு மருத்துவமனை காவல்லையா சுடுகாடு தெரியுமா தெரியாதா தெரியாதுடா நிஜமா ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டுக்குது. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்குது? எங்க இருக்கும் ஜாக்கி சொல்லவே ஒரு கேள்வி போச்சு என்னடா நீரிலே பூத்த பூ யாரும் தலை வைக்காத பூ அது என்ன? ஏய் நீரிலே பூத்த பூ யாரும் தலை கூடாத பூ அதுதான் தாமரை பூ வெங்காயப்பூ, தாமரை பூ கூட குழந்தை ஆசைப்பட்டு நீ தள்ளி வச்சுக்கிட்டு அது கிடையவே கிடையாது தெரியுமா தெரியாதுடா சொல்லு நீரிலே பூத்த பூ யாரும் தலை வைக்காத பூ அது என்ன பூ தெரியுமா? என்ன பூ உப்பு உப்பு நீரில் டேய் சபா சபா பரவாயில்லடா இருந்தாலும் உன்னோட திறமையை நான் பாராட்டுகிறேன் அவன் 2 கேள்வி கேட்டான் ஒரு கேள்வி கூட ஒழுங்கா பதில் சொல்ல இப்ப வெள்ளாடு பச்சை ஒண்ணு தெரிஞ்சவா சொல்லுங்க நீங்க நிஜமா நானே கேள்வி கேக்குறேன் நிஜமா ஆமா என்ன கேள்வி நிஜமா கேட்டா முதல் கேள்வி பெண்கள் பார்த்து பார்த்து கட்டு போடுவ என்ன போடுவ பெண்கள் பார்த்து பார்த்து ஆசையா கட்டு போட பட்டு போடவே கட்டு போடுவ கிடையாது நிஜமா வாயில் போடவே கிடையாது கோணம் போடவே இல்ல இல்ல ஆமாம் இப்பதான் புரியுது என்ன போட தெரியுமா என்ன போடுவ ரேஷன் போடவே ரேஷன் போடுவ கட்டுவாங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும் நீங்க நிஜமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதா பெண்கள் பார்த்து பார்த்து கட்டும் போடுவ என்ன போடுவ அதுதான் கீஞ்சு போடுவ